ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. என் செல்ல பிள்ளையே, உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி. வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான். தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். அதற்காக எதிர்பார்ப்புகளே இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் ஒன்று, யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான். தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள். ஆகவே வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் சூழ்நிலையை மாற்ற நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கத்தான் வைப்பேன். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும். நாளைய பொழுது உனக்கான பொழுதாக மாறட்டும். இதோ உனக்கு துணையாக அப்பொழுதும் நான் தானே இருக்கின்றேன். உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக்கொடு. நான் அனைவருக்கும் நல்லது தானே செய்கின்றேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை சாயப்பா என்று அடிக்கடி நீ நினைப்பாய். கலங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் இந்த சாயப்பாவின் திருவிளையாடல். ஆகவே விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அது நாளைய பொழுதாகத்தான் இருக்கும். இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உன்னிடம் எவ்வித நோயையும் தீங்கையும் நெருங்க விடமாட்டேன், தீமையையும். இனி நலமுடனும் வளமுடனும் வாழப்போகிறாய். மனம் உடைந்து போகாதே. உன்னை அற்பமாக நினைத்தவர்கள் மத்தியில் உன் சாயப்பா அற்புதமாக உயர்த்தப் போகிறேன். வாழ்க்கையில் உன் நிம்மதிக்காக அன்பை எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்க வேண்டாம். அக்கறையை கேட்டு பெறாதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். ஆகவே எல்லாமே சில காலம்தான். எதிர்ப்புகளை குறைத்துக்கொள், எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். அப்போது உனக்கு வரும் ஏமாற்றத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டுமே நடக்கிறது என்பது உனக்கு தெரிகிறதல்லவா? உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது. அதிலே கெட்டது நடந்தாலும் அல்லது தீமையே நடந்தாலும் அதிலுக்கும் ஒரு காரணம் இருக்கிறதல்லவா? ஆகவே வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது. நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. நான் சொல்வது உண்மைதானே? நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றம் இல்லை. வழி வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள். எல்லோருக்கும் ஒரு காலம் வரும். அப்போது உன்னை ஏளனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள். ஆம் செல்லமே, இனியோ உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். என் செல்லமே, கவலைப்படாதே. நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை வேலையாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பம் துயரமும் சூழ்ந்துள்ளது? சாயப்பா, இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்.
என்னிடம் கேட்கிறாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத ஹரிச்சந்திரனின் நிலை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. புரிகிறதா? நல்லவனுக்கு சோதனைகளை நான் கொடுத்தாலும் அவன் கடைசியில் வீழ்ந்து விட மாட்டான். உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று வாயெடுத்து நிற்பாய் என் செல்லமே. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னை மட்டும் பார். நான் இருக்க பயமேன். கவலைப்படாதே. உன்னை கரை சேர்க்கத்தான் இங்கு நான் சாயப்பா அவதாரம் எடுத்துள்ளேன். கவலைப்படாதே. ஒவ்வொரு நொடியிலும் உன்னை பாதுகாத்து உன்னை எதையும் எதிர்ப்பதற்கல்ல என் செல்லமே, பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும். எந்த ஒரு வேலையையும் உறுதியான நம்பிக்கை வேண்டும். இன்று கிடைக்கவிட்டால் நாளை நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திரு. நாளையும் கிடைக்காவிட்டால் நாளை மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். உனது எதிர்பார்ப்பையும் தாண்டி கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்றிரு. நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா? கவலையும் வேண்டாம். அத்தனையும் விழப்போவது உறுதி. உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் உன் வழியின் ஆதங்கத்தையும் நிச்சயமாக நான் உணர்கிறேன். உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது. நான் அமைதியாய் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறுகிறாயே, உன் மூச்சை இழந்து விட்டாயா? இல்லை அல்லவா? அந்த மூச்சு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் நான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கி உள்ளது. புரிகிறதா? சூழ்நிலை என்பது உனக்குத்தான். என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும். ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூடத்தான் ஆகிறது. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்பதை முதலில் மனதில் கொள் என் செல்லமே. எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடி. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.